எதற்காக திடீர்னு இந்த கொலை மிரட்டல்? இது ஒரு கொலை மிரட்டலோட இந்த மரணம்ன்றத வெட்டுவோம் சொல்லியிருந்தாருன்னா அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு 5 நாளைக்கு முடிகிடி வெட்டாதீங்கண்ணா, நகம் வெட்டாதீங்கண்ணே, வந்து வெட்டி விட்டோன்னு கூட சொல்லியிருந்தாங்க. மரணம்னு போட்டாங்க. அதுதான் அதில் சரியாக அதை கையாள முடியும். ஏன் அந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, தமிழர் நலனுக்காக சீமான் செயல்படுவது அவங்க பிடிக்கல அப்படின்ற விதத்துல தான் அதை பார்க்க முடியுது. அதில் என்ன உங்களுக்கு சிக்கல்னு நான் கேட்குறேன். எந்த ரெட்டியாராவது அருந்தத்தில் பொண்ணு எடுப்பாங்க, தெலுங்கர் தானே, வேண்டாங்க முத்துராயல் நாயுடுல பொண்ணு எடுப்பாங்களான்னு கேட்டேன். பலிஜா நாயுடு கவரன் நாயுடுல பொண்ணு எடுப்பாங்க, ரெட்டியார் எல்லாம் தான் தெலுங்கு தானே, ஏன் அப்படி எடுக்க மாட்டாங்க? ஏன் அப்படி எடுக்கிறது இல்லை? அல்லது நாயுடு சங்கம் அல்ல கம்மர் நாயுடு சங்கம்னா இங்க திமுக இருக்கிற மினிஸ்டருங்க அவங்களோட நேரடி தொடர்புல அந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எந்த தமிழ் சகோதரனும் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அதிமுக திமுக பாஜக எந்த தமிழரும் ஒரு தெலுங்குல வேட்பாளா பாக்குறதே இல்லை. நாம் தமிழர்ல உட்படவே நான் சொல்றேன். உன் மொழியை அழிக்கிறதுக்காக இல்லை, நீ அந்த மொழியை பேசிட்ட, உன் தாய்மொழி பேசிட்ட காரணத்துக்காக இல்லை, என் மொழியை பேச நீ அனுமதிக்கலன்ற காரணத்துக்காக உயிரை விட்டவங்க இருக்காங்க. எப்படின்னு பேசுங்க, நீங்க நியாயப்படுத்துங்க, ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுங்க, அதற்கு உரிமை இருக்கு. இது காலி பைய பொறுக்கி பைய இத பேசுற பேச்சே தவிர இதுல ஒரு சம்சாரின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்சாரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன், ஒரு நல்ல தாய் தகப்பன் பிறந்தவன் இது போன்ற பேச்சுக்களை பேச மாட்டான். எனக்கு தெரியும். இந்த உணர்வு ஏற்படுகிற ஒரு தமிழுக்கு எவ்வளவு பெரிய கோபமும் வெறுப்பு வரும். கூட இருந்து நம்ம கூட உதவி பண்ண வேண்டிய இந்த சமூகம் இப்படி மோசமா நம்ம முதுகுல குத்துதேன்னு. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு. சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா, இன்ஸ்டாகிராம்ல கொலை மிரட்டல் விடுத்ததா சமூக ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல அதில் செய்தியா பிறகு சைபர் கிரைம் அவரை பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்கதாகவும் தகவல் வருது. எதற்காக திடீர்னு இந்த கொலை மிரட்டல்? இது ஒரு கொலை மிரட்டலோட இந்த மரணம்ன்றத வெட்டுவோம் சொல்லியிருந்தாருன்னா அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு 5 நாளைக்கு முடிகிடி வெட்டாதீங்கண்ணே, நகம் வெட்டாதீங்கண்ணே, வந்து வெட்டி விட்டோன்னு கூட சொல்லிருக்கலாம். மரணம்னு போட்டாங்க. அதுதான் அதில் சரியாக அதை கையாள முடியல. என்ன காரணம் இருக்குதுன்னு அவங்க தானே சொல்லணும். என்ன காரணம், ஏன் அந்த சொல்லாடலை அதை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தது? இதுக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்வுகளோடு நம்ம தொடர்ச்சி அதை பார்க்க வேண்டியிருக்கு. தெலுங்கு அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்கள்ல சீமான் அதிமுகவோட இருந்தா அதிமுக ஆதரிக்கக்கூடாது, சீமான் காங்கிரஸோட இருந்தா காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடாது, சீமான் பாஜகவோட இருந்தா பாஜக ஆதரிக்க கூடாது அப்படின்ற சொல்லாடல், அந்த மாதிரி உரையாடல்களை நம்ம அதை பார்க்குறோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த கொலை மிரட்டல் அது இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, தமிழர் நலனுக்காக சீமான் செயல்படுவது அவங்க பிடிக்கல அப்படின்ற விதத்துல தான் அதை பார்க்க முடியுது. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்னு நான் கேட்கிறேன். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் வச்சுக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழர் அமைப்பு நாம் தமிழர்னு கட்சி வச்சுக்கல, என்ன சிக்கல் இருக்குது அப்படிதான் அந்த கேள்வி. ஆந்திராவில் தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் வெளியேறுங்கன்னு யாரும் சொல்லல. ஆந்திரா அப்படின்னு சொல்லல. இன்னொன்னு பாருங்க, நீங்க ஆந்திராவில் இருக்கிற தமிழர்கள் யாரும் அரசியல் நின்று ஒன்றும் வெற்றியும் பெறல, யாரும் அங்க ஏற்கப்படவும் இல்லை. எங்களுக்கு தமிழ் 2வது மொழியா ஆந்திராவில் இருக்கணும், தெலுங்கானா இருக்கணும்னு எந்த குரலும் எழல. எங்களுக்கு அரசியல் எல்லாம் கொடுத்தாங்கன்னு எங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் யாரும் அங்க குரல் எழுப்பவும் இல்லை. எழுப்பலைன்றதை விட எழுதுவதற்கான வாய்ப்பு இல்லைன்ற புள்ளியில இருந்தா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அங்க வாய்ப்பு இல்லை. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, தெலுங்குகள் இங்க இருக்கக்கூடாதுன்னோ இல்ல அரசியல் பிரதிநிதித்துவம் பெறக்கூடாதுன்னோ எந்த கட்சியும் சொல்ல, நாம் தமிழரும் குறிப்பா சொல்ல. நாம் தமிழர் நோக்கி வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தான் அது. நான் என்ன பாக்குறேன்னா, இது சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்யற தெலுங்கருக்கு இந்த பிரச்சனை இல்லை. இங்க அருந்ததியர்களை இந்த துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்கிற அந்த தெலுங்கர்களுக்கு இதுல பெரிய இருக்கிறத நான் பாக்குறேன். இங்க சாதாரணமா இருக்கிற ஆட்டோ ஓட்டுகிற, கார் ஓட்டுகிற, ஏதோ ஒரு கடையில வேலை செய்கிற, இல்ல ஏதோ ஒரு சின்ன கடை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெலுங்கருக்கு இந்த தேவை இருக்கிறதா இல்லை இந்த குரல் எழறதா நான் பார்க்கிறேன். யாரு இது, யார்கிட்ட இருந்து நீங்க இது எழுதுன்னு நீங்க கூர்மை கவனிச்சீங்கன்னா, யார் ஏற்கனவே அரசியல் அதிகாரத்துல இருக்காங்களோ, யார் இந்த மாதிரி சாதி சங்கங்கள், தெலுங்கு சாதி சங்கங்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலமா தனிப்பட்ட லாபங்கள் அடைகிறார்களோ அவங்க மினிஸ்டர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில தான் இந்த குரல்களும் இது போன்ற சலசலப்புகள், சிலாகிப்புகள்
இதெல்லாம் ஏற்படுது நான் பார்க்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தமிழர்களா? தமிழர்கள் என்று நீங்க வரிவிச்சு 2 விதமான தெலுங்கர்கள் இருக்காங்க இங்க. நாங்கள் தமிழர்கள் தான், எங்களையே நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. இல்ல நாங்க தெலுங்கர்கள், எங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் வேணும்னு கேட்கிற தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தமிழர்கள் தான் என்று தெலுங்கர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்குமே. நான் கூட தமிழர் நான் அப்படிதான் இந்த வருஷம் 500-600 வருஷம் இருந்துட்டேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க தமிழர்கள் சொல்லிட்டாலே அடுத்த நிமிடம் நீங்க வந்து சீமானோடு தான் சேர்ந்து நிக்கணும். ஏன்னா தமிழர்களோட நலன் தான் உங்க நலன். நீங்க மனதளவுல, கோட்பாட்டு அளவுல அப்படி நீங்க உங்களோட தமிழர்கள் வரிச்சுக்கிறீங்கன்னா நீங்க அப்படிதான் நீங்க அதுக்குள்ள வந்தாகணும். அப்ப நீங்க தானாகவே சீமானவர்களை ஆதரிக்க முடியும். நீங்க தமிழர்கள், தமிழர் நலன் நோக்கி நீங்க சிந்திக்கிறீங்கன்னா நான் என்ன அப்படிதான் கருதுகிறேன் நான். அப்ப அதுல சிக்கல் இல்லை. ஆனா நான் தெலுங்கர்கள் எங்களுக்கு உரிமை இருக்குன்னா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னென்ன உரிமை இருக்குதோ அது அந்த உரிமைகள் எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க உண்மையிலேயே தமிழர் நலன் சார்ந்தோ இல்ல தமிழர் மீது அக்கறையோடு அணுகிறீங்களா, அந்த கேள்வியோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நாங்களும் அப்படிதான், நாங்களும் தமிழர்கள் தான்னா இங்க இருக்கிற எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை சில வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சில ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, சில இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதெல்லாம் என்ன லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கீழ் வர்றது. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னா உங்களுக்கு மொழி சிறுபான்மையினர், அதனால கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கிற உரிமையின் அடிப்படையில மொழி சிறுபான்மையினர்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இங்க பல கல்லூரிகள் திறக்கப்படுது. தமிழ்நாட்டில் தமிழக அரசு அனுமதி பெற்று திறக்கப்படுகிற கல்லூரிகளை மொழி சிறுபான்மையினர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, சிலது ரிலிஜியஸ் மைனாரிட்டி, இஸ்லாமிக் கிறிஸ்தவ ரிலிஜியஸ் மைனாரிட்டியும் இதுதான் மைனாரிட்டிஸ். அப்ப நீங்க கேட்டு வாங்க, இல்ல நாங்க தமிழர்கள், எங்களுக்கு வந்து மொழி சிறுபான்மையின் அடிப்படையில் தேவைன்னு யாரும் சொல்லலையே, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கு. நான் இப்போ அது இருப்பதையோ அது இருக்கக்கூடாதுன்னு நாம் தமிழர் அமைப்புல தங்கள் சீமானவர்கள் எங்கேயுமே எப்பயுமே சொல்லலையே. விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு இருக்கோ, செட்டியாருக்கு இவ்வளவு இருக்கு, முதலியாருக்கு இவ்வளவு இருக்கு, நாயுடுக்கு இவ்வளவு இருக்குன்னா செட்டியாருக்கு 4 இருந்தா அவருக்கு 4 விழுக்காடுனா, நாயுடுக்கு 4 இருந்தா 4, ரெட்டியாருக்கு 4 இருந்தா 4. இதையும் தாண்டி என்ன பாக்குறோம்னா, இந்த அமைப்புகள் போராடுதுல, இந்த அமைப்புகள் ஏதோ தெலுங்கர் நல அமைப்புகள் மாதிரி தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே தெலுங்கர் நலன் சார்ந்து இந்த அமைப்புகள் செய்த போராட்டம் என்ன? இதெல்லாம் ஜாதிய அமைப்புகள். இந்த ரெட்டியார் அதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னா எதுவுமே தெலுங்கு அமைப்புன்னு இருக்காது. ரெட்டியார் சங்கம், நாயுடு சங்கம், வெலம நாயுடு சங்கம், முத்தையர் சங்கம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, அமைப்புன்னு தான் இருக்குமே தவிர தெலுங்கர் நலன், இப்ப நாம் தமிழர் இருக்குன்னா தமிழர் நலன் சார்ந்த ஒரு அரசியல் கட்சி அப்படி எங்கன்னா அதுல இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அவ்வளவு நேர்மையானவர்கள் நீங்க, தெலுங்கர் நலன் சார்ந்து அவ்வளவு இயங்குறீங்க, தெலுங்கர் உரிமைக்காக பாடுபடுறா எந்த கம்மார் நாயுடாவது, எந்த ரெட்டியாராவது அருந்ததியில பொண்ணு எடுப்பாங்க, தெலுங்கர் தானே, வேண்டாங்க முத்தையல் நாயுடுல பொண்ணு எடுப்பாங்களான்னு கேளுங்க. பலிஜா நாயுடு கவரன் நாயுடுல பொண்ணு எடுப்பாங்க, ரெட்டியாருங்களா எல்லாம் தெலுங்கு தானே, ஏன் அப்படி எடுக்க மாட்டாங்க? ஏன் அப்படி எடுக்கிறது இல்லை? அப்ப அது ஒரு சாதி அமைப்பு, தன் தேவைகளுக்காக அது பேசுதே தவிர, அது கூட எதுக்குன்னா என்னோட புரிதல் படி அந்தந்த ஜாதி அமைப்புகளுக்கு ரெட்டியார் சங்கமோ அல்லது வந்து நாயுடு சங்கமோ இல்ல கம்மார் நாயுடு சங்கமோனா இங்க திமுக இருக்கிற மினிஸ்டருங்க அவங்களோட நேரடி தொடர்புல அந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பீத்திக்கிறதுக்காக நாளைக்கு போய் எதனா ஒரு உதவினா மினிஸ்டர் கேட்டு அதன் மூலமா தெலுங்கு சமுதாயத்துக்கு எதனா ஒரு லாபம் நீங்க எந்த த்ரோட் பாருங்க, எந்த தெலுங்கர்களுக்காக அல்லது தெலுங்கு மக்களுக்காக இந்த சங்கங்கள் நியாயம் விளைவிச்சிருக்கேன்னு பாருங்க. மாறா ஒரு சங்கமா சேர்ந்து பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்கு அதை பயன்படுத்திப்பாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது எங்கடா தேடுறதுக்கு பதிலாக அதற்கு ஒரு மேட்ரிமோனியல் அமைப்பா தான் இயங்குதே தவிர தெலுங்கர் நலன் சார்ந்து அதுல இருக்கிற அந்த 48 அமைப்பை நீங்க போட்டுங்க. அதுல எந்த அமைப்பு தெலுங்கர் மொழி நலன் சார்ந்து தெலுங்கர் நலன் சார்ந்து இயங்குது அப்படின்னா என்ன? இங்க தெலுங்கர் நலன் கேட்டு அவங்க என்ன கேட்டுட்டாங்க? இந்த கேள்விகளை உள்ளடக்கியே இருக்கு. நான் இங்க கேட்கிற அளவுக்கு தேவையில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் சகோதரனும் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக, பாஜக எந்த தமிழரும் ஒரு தெலுங்கரை வேற்றாளா பாக்குறதே இல்லை. நாம் தமிழர்ல உட்படவே நான் சொல்றேன். அப்படி யாரும் இது வந்து இந்த மண்ணுக்கான மரபு, இந்த மண்ணுக்கான பெருந்தன்மை நான் பார்க்கிறேன். அப்படிதான் இது காலங்காலமா அப்படிதான் 800 வருஷமா இது இயங்கி வந்திருக்கு. அதுல இங்க யாருக்கும் சிக்கல் இல்லை. இதன் மூலமா 2 நெருக்கமான இனக்குழுக்களுக்கு நடுவுல ஒரு சிக்கலை வந்து இந்த தெலுங்கு அமைப்புகள் ஏற்படுத்து. இது வந்து ஒரு வெறுப்பை 2 சமூகங்களுக்கு இடையில ஏற்படுத்தணுமோன்னு பயத்தோட நான் பேசுறேன். அதை விட இன்னும் வேகமா பேச முடியும். இப்ப இதுக்கு பதிலா வேற யாரோ ஒரு தெலுங்கு தலைவரை பத்தி இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பேசினா என்ன? நீங்க
இதே குரல அந்த சீமான் அவர்கள் ஆந்திரால போய் எழுப்பினார்னு வச்சுங்களேன், உங்க கேள்வி நியாயமான, உங்களோட கோபம் நியாயமான. தமிழ்நாட்டு தானே எழுப்புறாரு. தமிழ்நாட்டுல தமிழர் நலன் பேச வேணாம், வேற எங்க போய் நீங்க சொல்றாங்க, நீங்க தெலுங்கு நலன் கெட்டுக்கூட துடிக்கிற தெலுங்குகளாவே நான் உங்களை வச்சுக்கிறேன். நீங்க சாதி அமைப்பா இருந்தா கூட நீங்க தெலுங்கு நலன் கெட்டுக்கூடாது, தெலுங்கினத்தோட நலன் பாதுகாக்க அப்படி படணும்னு விரும்புற ஆளாவே நான் உங்களை வச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குன்னா தமிழ்நாட்டுல தமிழ் இனத்தோட நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகிற உரிமை ஒவ்வொரு தமிழனுக்கும், சீமானனுக்கு தான்றது அவசியம் இல்லை, ஒரு தமிழனுக்கும் உண்டா இல்லையா? நாங்க போய் இப்போ தமிழ்நாட்டுல இருந்து போய் ஆந்திரால கேட்டோமா இல்ல தெலுங்கானால கேட்டோமா? இந்த கேள்வி இல்ல தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகால எங்கன்னா போய் நீங்க இந்த மாதிரி தமிழை 2வது மொழியா வச்சுக்கோன்னு கேட்டுக்க முடியுமா? அதை நீங்க அதை சேர்த்து தானே பார்க்கணும். அப்ப இதுல உங்களுக்கு அது நலன் காப்பாத்திக்க முடியும் தேவை இருக்குன்னா அதை விட 100 மடங்கு தேவை கூடுதலா தமிழர்களுக்கு தமிழ் நிலத்துல இருக்கு. நீங்க போலையே இங்க இருந்து 1956 மொழிவாரி மாகாணம் பிரிஞ்சதுல இது வேண்டாம், இனிமேல் ஒட்டுமொத்தமா இருக்க முடியாது, இது தென் மாநிலமா இருக்க முடியாது, இப்படி ஒரே ஒற்றை பிரதேசமா மதராஸ் மாகாணமா இருக்க முடியாது அப்படின்தான் பிரிச்சாங்க. எதன் அடிப்படையில் பிரிச்சாங்க? நிறத்தின் அடிப்படையில் பிரிச்சாங்களா, உயரத்தின் அடிப்படையில் பிரிச்சாங்களா, இல்ல சாதியின் அடிப்படையில் ரெட்டியாருங்களாம் அந்த பக்கம் போங்க, முதலியாரெல்லாம் இந்த பக்கம் போங்க, நாயுடுகள் பிரிக்கல, எப்படி பிரிக்க சாதி வாரியா மாநிலம் பிரிச்சாங்க, மொழிவாரி தான் பிரிச்சாங்க. மொழிவாரி மாநிலம் பிரிச்சப்ப இல்ல எனக்கு முழுக்க தெலுங்கு மொழி இதுதான் வேணும் அப்படின்னவங்க ஆந்திராவுக்கு போனாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு அதற்குள்ள வேற அரசியல் தேவைகள் ஏற்பட்டது, ஆந்திரா 2ஆ உடைஞ்சு தெலுங்கானாவும் ஆந்திராவும் மாறுச்சு. அப்படி மாறி போகும்போது போயிட்டாங்க. கர்நாடகாவும் பிரிஞ்சு போச்சு, மலபார் கேரளா ஒரு மலபார் ஸ்டேட்டா தான் இருந்தது, அப்புறம் அதுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து பிரிஞ்சு போச்சு. அப்படி போகும்பொழுது நான் போகல, தமிழ்நாடு தான் என் நாடு நீங்க இருந்துட்டீங்களே, தமிழ்நாட்டுல தான் என் நாடுன்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க தமிழ்நாட்டு குடின்னு உங்களை உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு குடி நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க தமிழன் நலன் பேச வேண்டியது உங்க கடமையா இல்லை. நீங்க எந்த இனமான இருங்க, நீங்க மலையாளியா இருங்க, கன்னடரா இருங்க, நீங்க தெலுங்குரா இருங்க, நீங்க மராட்டியா இருங்க, மராட்டி குஜராத்தி எல்லாம் இங்க இருக்கிறாங்க, இருங்க, யார் பண்ணுங்க. இங்க குஜராத்திக்கும் ஓட்டு இருக்கு, சவுக்காருக்கு ஓட்டு இருக்கு. நீங்க இங்க சவுக்கார் நலன் பாக்கிறதுக்கு நீங்க அங்க போங்க. இங்க நீங்க சவுக்காரா இருந்தாலும், நீங்க முதலியாரா இருந்தாலும், நீங்க தெலுங்கரா இருந்தாலும், நீங்க கன்னடரா இருந்தாலும், மலையாளியா இருந்தாலும், நீங்க மராட்டியரா இருந்தாலும் இங்க தமிழர் நலன் தான் நீங்க பேசணும். உங்களுக்கு ஒரு சிக்கல், மராட்டிக்கு ஒரு மராட்டி சிக்கல், ஒரு தெலுங்கருக்கு ஒரு சிக்கல், ஒரு மலையாளிக்கு ஒரு மலையாளி பேசக்கூடாது. தன்னை சகோதரனா உணர தமிழன் பேசுவான், பேசிட்டு இருக்கான். இன்னி வரைக்கும் நீங்க பேசணும். எந்த விஷயத்திலையும் ஒரு தெலுங்கர் இத்தனை ஆண்டு கால டிராவல்ல தெலுங்கர் என்ற காரணத்துக்காக தாக்கப்பட்டார் நீங்க தமிழ்நாடு பூரா சொல்லுங்க, நான் வெளியேறேன், இந்தியா விட்டு வெளியேறு. தெலுங்கர் என்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் ஏறான், மலையாளி என்ற காரணத்துக்காக தாக்கப்பட்ட வேற சிக்கல் இருக்கும், வேறு சண்டையில் தகராறு. இந்த மொழி அடிப்படையில தாக்கப்பட்டார்கள் சொல்ல முடியும். அப்படி ஒரு வேறுபாடு தமிழக நிலப்பரப்பு முழுவதும் எங்கேயுமே கிடையாது. மாறா நீங்க மலையாளிகள் தமிழர்களை இழிவா பேசுற மனப்பான்மை பார்த்துக்கணும். நீங்க திருப்பதிக்கு மேல, சித்தூருக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா தமிழர்களை வேறு விதமா பாக்குற தெலுங்குகளை பார்க்கலாம். அது கூட அந்த அளவுக்கு தெலுங்கு துவேஷம் அவ்வளவு இருக்குன்னு நாங்க சொல்ல முடியாது. ஆனா கேரளால இருக்கு. நீங்க வட இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரையுமே சேர்த்தவங்க மദ്രാஸின் பார்க்கிற வெறுப்போட பார்க்கிற, வேற்று மாநிலம்னு பார்க்கறது இல்லை, அதையும் ஒரு படி கூட போய் நம்ம எல்லாம் வெறுப்போட பார்க்கிற மனப்பான்மை இருக்கு. அது யாருமே மறுக்க முடியாது. நாம வடவர்கள் 1008 சொன்னாலும் வடக்கன்ஸ் நம்ம கிண்டலா மொழியில பேசினாலுமே இங்க யாராவது ஒரு வடக்கத்தியன் என்கிற காரணத்துக்காக, ஹிந்தி பேசுகிறார் என்கிற காரணத்திற்காக, இல்ல வேற ஒரு மொழி பேசுறதுக்காக தாக்கப்பட்டிருக்கா நீங்க வேணா பூரா பாருங்க. இந்த வரலாற்று நெடுகளையும் அப்படி இல்லை. மாறா என் மொழியை நீ பேச அனுமதிக்கல, உன் மொழி முக்கியன்ற அந்த போட்டியில என் மொழிக்காக காப்பாத்துறதுக்காக, உன் மொழி அழிக்கிறதுக்காக இல்லை, நீ அந்த மொழியை பேசிட்ட, உன் தாய்மொழி பேசிட்ட காரணத்துக்காக இல்ல, என் மொழியை பேச நீ அனுமதிக்கலன்ற காரணத்துக்காக உயிரை விட்டவங்க இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வரலாற்று நெடுகளையும் இருக்காங்க. யாரும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படி கொண்டாங்கன்னு வரலாறு. ஏங்க நீங்க சங்க காலம் தொட்டுங்க இங்க யவனர்கள் இருந்தாங்க. யவனர்கள்னா இன்னைக்கு அந்த இந்து நாடு கிரேக்க பகுதியில நீங்க ஆளு வாழ்ந்துருக்குறாங்க. இங்க காலனியாவே இருந்திருக்குது கிரேக்கர்கள் வாழ்த்துன்னு தமிழ்நாட்டுக்குள்ள சங்க காலம் தொட்டே இருந்திருக்குது. அப்படி ஒண்ணு யாரையும் எதிர்க்கலையே. அப்படி எப்படி இங்க எல்லாமே வளர்ந்துருக்க முடியும்? எல்லா மதங்களும் இந்த பூமி இடம் கொடுத்துருக்குது. சமணம், சைவம், பௌத்தம், வெளியில இருந்து வந்த எல்லா மதங்களுக்கும். இன்னைக்கு எத்தனை ஜைன கோயில்கள் இருக்கு தமிழ்நாடு பூரா, எப்படி தழைத்தோங்கி இருக்கு பாருங்க. நீங்க எத்தனை பௌத்த கோயில் இருக்கு. யார் இங்க என்ன எதிர்க்க? எல்லாரையும் வந்தவங்களுக்கு எல்லாம் வாழ வச்சு சோறு போட்ட பூமிங்க இது. அதுல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஒருத்தர் தமிழ் நலன் பாடுபடுறவனை நோக்கி நீங்க நடம்பட முடியாது, நீங்க மரணத்தை சந்திக்க வேண்டி இதெல்லாம் பேசுறீங்க. என்ன செருப்பு கட்டிட்டு காகிதம் பொறுக்கின்னு சொல்லுவோம் லோக்கல் பாஷையில. ஒரு பொறுக்கி தேடுறான்ல ஒருத்தன், கடல்ல இறங்கி மூச்சை புடிச்சிட்டு தேடி எடுத்தான்னா முத்து, அது மரியாதை கூட, அது விலை உயர்ந்தது.
ஏன்னா அதோட தன்மை அப்படி. நீங்க ரோட்டோர காகிதம் பொறுக்கணும், குப்பையை தான் பொறுக்கும். அது காகிதம் பொறுக்கி, ஏதோ ஒரு காகிதம் பொறுக்கி. உண்மையிலேயே எல்லா தெலுங்கர்களுக்கும் இந்த உணர்வு இருக்குன்னு நான் கருதுறேன். நான் பழகுற வரைக்கும் நான் இல்ல, இது தமிழ் தேசிய வியூவை என்டாஸ் பண்ற எத்தனையோ தெலுங்கர்கள் நான் பார்த்திருக்கேன். ஆனா மாறா சாதி அமைப்புன்னு போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு மினிஸ்டரோட, ஏதோ ஒரு தெலுங்கு அரசியலோட, ஒரு தெலுங்கு எம்எல்ஏவோட தொடர்புல இருக்காங்க. வாக்கு வங்கிக்காக இவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, கன்சாலிடேட் பண்றாங்க. அந்த கன்சாலிடேட் பண்ற தேவைக்காக நடத்தப்படுகிற நாடகமா தான் நான் இதை பார்க்கிறேன். மற்றபடி இங்க கோபம் கொள்ள, இங்க பேசுவதற்கு எந்தவித தார்மீகமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அப்படி தெலுங்கர்னாலும் ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டதே இல்லை. மாறா நான் சொல்றேன், தமிழர்னாலும் தெலுங்கர்களால் பாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த சொத்துக்கள்ல, ஒட்டுமொத்த இங்க இருக்கிற கல்வி நிறுவனங்கள்ல நீங்க எதை வேணா புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்துங்க, அதிகப்படியான நலன்கள் தெலுங்கர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு காலங்காலமா. அவ்வளவு சோறும் நீரும் படிப்பும் உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்த இந்த பூமிக்கு நன்றி பாராட்டணும்னா நீங்க தோளோட, தெலுங்கு சமூகம் தோளோட தோல் நின்று தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் வரணும், இந்த குடிகளோட வாழ்க்கை முன்னேறணும், தரம் கூடணும்னு நினைக்க வேண்டிய கடமை தேவை இருக்காது. அப்ப அதை யார் நீங்க அதை பாராட்டல, அதை நோக்கி நகரல, ஒரு தெலுங்கர் நகரல்னா அவர் உண்மையிலேயே தெலுங்கு உணர்வு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தனக்கு ஒரு உணர்வு இருக்கு, தன்னோட இனம் நல்லா வாழணும்னு நினைக்கிற எவருமே அதே போல உணர்வுள்ள இன்னொரு இனம் நல்லா வாழணும்னு நினைக்கதான் முடியும். அப்படி நினைக்கிறதுனால தான் தமிழ் இனம் மட்டும் எல்லாரையும் அனுசரிக்குது. மாறா அப்படி என்ன அப்படி இல்லாதனால தான் மற்ற இனங்கள் இதை பகைக்குது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அதுவே கூட இது ஒரு ஃப்ரிஞ்சு ஃபீலிங் தான். இங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் தமிழக நெடுகல இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கதான் நான் கருதுல. இந்த ஃப்ரிஞ்சு ஃபீலிங்கு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான் நான் பார்க்கிறேன். அது சமீபமா 21க்கு பிறகு 21ல தொடங்கி 24ல வேகப்பட்டு இப்ப 26ல உச்சம் அடையுது. இது தெலுங்கர் தமிழர் உறவுகளை பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். இது தேவையற்றது. அரசியலா சொல்றது, அரசியலா பேசு. நீங்க அரசியலா கூட மறுங்க, நாங்கள் இல்லாம இந்த பூமி வளரல, எங்களுடைய ரத்தமும் வேர்வையும் இதுல விழுந்திருக்கு, இந்த உற்பத்தியில இந்த நாட்டோட உயர்வுல எங்களோட பங்களிப்பு இருக்கு, நீங்க சொல்லுங்க, எப்படின்னு பேசுங்க, நீங்க நியாயப்படுத்துங்க, ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுங்க, அதற்கு உரிமை இருக்கு. இது வந்து காலி பைய, பொறுக்கி பைய இத பேசுற பேச்சே தவிர இதுல ஒரு சம்சாரின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்சாரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன், ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் இது போன்ற பேச்சுக்களை பேச மாட்டான். எனக்கு தெரியும். இல்ல இவ்வளவு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நாம் தமிழருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது போல மிரட்டல்கள் பல வந்து நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து இது நாம் தமிழரோட ரியாக்ஷன் நான் சொல்லல. இதை நான் ஒரு நாம் தமிழரோட ரியாக்ஷன் நான் சொல்லல. இதை வந்து பீச்சை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. இது நைட்டு பூரா இந்த கர்மத்தை தான் ஒட்டி தூக்கி போடும் பாருங்க ஒரு பாட்டி. அந்த அளவு ரியாக்ஷன் தான் இது கொடுக்கணும். என்னோட கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, யாரோ ஒருவர் செய்வது, அது தமிழர் தெலுங்கர்கிட்ட இருக்கிற இணக்கமான நூற்றாண்டு, ஒரு 1000 ஆண்டு கால உறவு இருக்குங்க. நீங்க குலோத்துங்க சோழன் தொடங்கி இருக்கு. அது வந்து கீழே சாளுக்கியம்னு ஆந்திராவை, கர்நாடகாவை மேலை சாளுக்கியம்னு. இங்க இருந்து போன ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனோட மகள் வைத்து பேரன் தான் குலோத்துங்க சோழன். இங்க ஆண் வாரிசுகள் அற்று போகுது, தமிழ்நாட்டுல சோழ வாரிசுகள் அற்று போகுது. அற்று போகும்போது நம்ம பொண்ணு கொடுத்தோமே அந்த வயசுல ஒரு பையன் இருக்கானே குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழன் இங்க வரும்பொழுதே குலோத்துங்க சோழன் இல்லை, அவர் சாளுக்கிய அரசனா தான் இருக்காரு. அங்க இருந்து இங்க ஆட்சிக்கு ஆள் இல்லை, இங்க தடுமாறுதுன்னு போது அங்க வர்றவரு தன்னோட சித்தப்பாவை அரியணையில சாளுக்கிய அரசனா வர்றாரு. இவர் வரும்போதே காலுக்கு அரியணையில இருக்காரு. வந்தவர் இங்க தன்னை சாளுக்கிய அரசனா சொல்லிக்கல, தன்னை மாத்திக்கல, பல்லவர்களாவோ மற்றவங்களாவோ காட்டிக்கல. மாறா தன்னை சோழ வம்சத்தோட தொடர்ச்சியாதான் குலோத்துங்க சோழன், குலத்தை உத்தங்கம் செய்யாத காப்பாற்ற வந்த அழைப்பை ஏற்று வந்த ஒரு சோழன். குலம் முடியுது, அது முடிஞ்சு அதை காப்பாற்ற வந்த சோழன். அவரே வெளிமரபுல தான். அவர் காலத்துலதான் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து அங்க கீழே சாளுக்கியத்துல, அதாவது ஆந்திரால வளர்றாரு. அவருக்கு சரியான தமிழ் மொழி புரியல. இங்க பாட்டி வீட்டுக்கு வருவாரு, எப்படி நம்ம லீவுக்கு போவோமா அது போல தஞ்சாவூருக்கு வருவாரு, இருப்பாரு, போவார், அங்க இருப்பாரு, இப்படி வந்து போவாங்க. அப்ப அவருக்கு தமிழ்நாடு பரிச்சயமே தவிர தமிழ் மொழி அவ்வளவு பரிச்சயம் இல்லை. மாற அங்க கீழே சாளுக்கியத்துல தெலுங்கும் சமஸ்கிருதமும் அப்ப சேர்ந்து உருவாயிட்டு இருக்காங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தை பத்தி ஒரு பெரிய கொஞ்சம் கூடுதலான அக்கறை உண்டு தமிழ்நாட்டை விட. அப்படி குலோத்துங்க சோழன் உள்ள வரும்போது குலோத்துங்க சோழன் தான் உள்ள சமஸ்கிருதத்தையும் பிராமணர்களையும் அதிகமா சேர்த்து வந்தாருன்னு கூட ஒரு வரலாற்று குற்றச்சாட்டு இருக்கு. அது வரலாற்று ஆய்வாளருக்கும் சொல்லணும். அப்ப அதன் வழியா நீங்க வந்துங்க 1100களில் கிட்டத்தட்ட இது நடக்குது. அப்படின்னா இன்றைக்கு வந்து 1000 ஆண்டு கால பந்தம் இருக்கு. இதை நீங்க ஏன் அப்ப இதுக்குள்ள ஒரு சிக்கலை நீங்க உண்டு பண்றீங்களா? அப்ப நீங்க அப்ப சீமான் அவர்கள் உண்டு பண்ணலையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்பாங்க எல்லாருமே. அந்த கேள்வி நீங்க எப்ப கேட்கணும்னா 1956ல மொழிவாரி மாகாணம் பிரிச்சாங்கல்ல, அப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருப்போம்,
நாங்க எங்களுக்கு ஏன் நீங்க தமிழ்னாலும் 1000 வருஷமா இப்ப என்ன சொல்றாங்க, 1000 வருஷமா நாங்க இருந்து எங்களுக்கு உரிமை இல்லை இருந்தாலும் பேசுறாங்க. உரிமை இல்லைன்னு இப்ப நாம் தமிழர் சொல்லல. இப்ப 1000 வருஷமா நாங்க இருந்து உங்களுக்கு உரிமை இருக்குன்னா நீங்க 1956 ஏன் பிரிக்க விட்டீங்க? அன்னைக்கு தமிழ் ஆந்திராவுக்கு தெலுங்குக்குன்னு ஒரு நாடு பிரிஞ்சு போகும்போது மகிழ்ச்சி அந்த பொட்டி ஸ்ரீராமுல அதுக்காக தானே உயிரை விட்டாரு, அதுக்காக தானே உண்ணாவிரதம் வந்து செத்தாரு. அதனால தானே இங்க எத்தனை தெலுங்கு முதலமைச்சர்கள் இருந்தாங்க, பிரகாசம் டங்குட்டூரி பிரகாசம்ல ஆரம்பிச்சு எத்தனை தெலுங்கு முதலமைச்சர் இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா தான் தமிழர்களையும் சேர்ந்து தான் ஆண்டாங்க. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. நீங்க பிரிக்கும் போது சொல்லல 56 மொழிவாரி மாகாணம் வேணாம்னு பிரிக்கல, ஒத்துக்கல. அப்ப மொழிவாரி அதுக்கு முன்னாடி மாகாணமா இருந்தது, மும்பாய் மாகாணமா இருந்தது, உங்களுக்கு மദ്രാஸ் மாகாணமா இருந்தது. அதை பிரிக்கும் போது நீங்க அதை மறுக்கல, ஏத்துக்கிட்டீங்க. அன்றைக்கு இந்த அதுக்குதான் சேர்த்து நீங்க பதில் சொல்லணும். அப்ப பிரிச்சது சரின்னு ஒத்துக்கிட்டீங்க. அவங்கவுங்க மொழி வாரியா ஆடணும் போது அது சரிதான்ற கோட்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இன்னொன்னு, இங்க இருந்த தெலுங்கர்கள் இது உங்க தேசம் நீங்க நம்பினீங்க. 1000 ஆண்டு காலமா நம்ம இருக்கிறோம், நமக்கு ஆந்திரா வேண்டாம், நமக்கு வந்து கர்நாடகா வேண்டாம் அப்படின்னு சில கன்னடர்கள், நமக்கு கேரளா வேண்டாம் சில மலையாளிகள் இங்கே தங்கிட்டாங்க. அப்ப இது உங்க பூமி ஆயிடுச்சு, உங்க பூமி ஆயிடுச்சு. அப்ப இந்த பூமியிலையும் நாங்க தான் ஆளுவீங்க, நாங்க தெலுங்காரங்க தான் ஆடுவோம், நாங்க மலையாளிகள் தான் ஆடுவோம், நாங்க கன்னடர்கள் தான் ஆடுவோம்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆந்திராவில போய் இதை பேசுங்க. இங்க தமிழ்நாட்டான இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த தெலுங்கு அமைப்பு, அங்க போய் சொல்லுங்க இங்கேயும் தமிழர்கள் ஆளுவாங்க, நாங்க அங்க உரிமை கேட்கிறோம். இங்க வந்து 10% தமிழர்கள் இருக்கிறாங்க, திருப்பதி சித்தூர் வரைக்கும் இருக்காங்க. நெல்லூர்ன்ற பேரே நெல் கூட்டல் ஊர், அதுவே தூய தமிழ் பேரு, சமஸ்கிருத கலப்பு இல்லாத பேரு. சித்தூரும் அப்படித்தான், சித்தம் கூட்டல் ஊர் சித்தூர். இந்த பக்கம் திருப்பதி அப்படிதான், திருப்பதி. இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ் சொற்கள், தமிழ் திருன்ற வார்த்தை வேற எந்த மொழியும் கிடையாது. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க அங்க போய் பேசலையா, யாருமே பேசலையா. இங்க இருந்து யாரோ இந்த அமைப்புகள் என்னைக்காவது ஒரு அறிக்கை, காவிரி நீர் வரல கர்நாடகால இருந்து இந்த மாதிரி விட்ட அறிக்கை எத்தனை, இந்த மாதிரி தெலுங்கு அமைப்புகள் விட்ட அறிக்கை. கிருஷ்ணா நீர் வரல, நான் தமிழ்நாட்டில் இருக்கப்ப நீங்க அப்ப மட்டும் ஆந்திரால இருந்து தண்ணி கொடுக்கணும் ஒரு வசதியா இருக்க. இங்க தமிழ உகாதிக்கு லீவ் விடுறாங்கன்னா தமிழக அரசு காலங்காலமா விட்டுன்னு வருதா, அது 1956 இருந்து விட்டுட்டு வருதா. உகாதிக்கு இங்க லீவ் விடுறான், நீங்க ஏன் எங்க தமிழ் பண்டிகைக்கு லீவ் விடக்கூடாது, விடுமுறை விடக்கூடாது கேட்ட தமிழ் தெலுங்கு அமைப்பு உண்டா? இங்க வந்து ஓணத்துக்கு லீவ் விடுறாங்க, நீங்க கேரளால வந்து ஏன் தமிழர் திருநாளுக்கு நீங்க விடுமுறை விடக்கூடாது, தமிழரோட புத்தாண்டுக்கு ஏன் நீங்க விடுமுறை? என்னைக்காவது யாரோ எந்த அமைப்புகளாவது கேட்டு மலையாள அரசு குறைந்தபட்சம் அந்த ஆதரவு மனநிலையாவது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க கருதலன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து ஒருத்தன் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் கிரிக்கெட்ல வேண்டாம் நம்ம துள்ளி குதிக்கிறீங்களா, தேசபக்தி இல்லை. அப்ப உங்களுக்கு மாநில பக்தி வேண்டாவா, மாநில பக்தி வேண்டாவா? நீங்க அங்க உங்க தெலுங்குற ஆள் இல்லைன்னா, கேரளால வந்து ஒரு மலையாளி ஆள் இல்லைன்னா, கர்நாடகால ஒரு கன்னடர் ஆள் இல்லைன்னா, ஏங்க எல்லாமே தானே கலந்து தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இங்க எல்லாம் காலங்காலமா அவங்க தான் நீலம் சஞ்சீவி ரெட்டியில ஆரம்பிச்சு 1956 நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் தெலுங்கு தானே, ரெட்டி நாயுடு ராவ் 3 சமூகம் தான். ஒரே ஒருத்தர் மட்டும் நீலம் சஞ்சீவையா மட்டும் அவர் வந்து நான் ஷெட்யூல் கம்யூனிட்டின்றாங்க, ஆதி ஆந்திரன்றாங்க. அதுவும் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை தவிர 3 சமூகம் தான் ஆளுது, 3 சமூகம் தான், வேற சமூகம் கூட மாறல. நீங்க கேரளால எடுத்துங்க, அச்சுதா சிவதானு பிள்ளா 1956 அவர் தான் முதல் அமைச்சர். அவருக்கு பிறகு இன்னி வரைக்கும் எல்லாமே வந்து மலையாளிகள் தானே ஆடுறாங்க. அவங்க கிறிஸ்தவரா இருப்பாங்க, முஸ்லீமா இருப்பாங்க, இந்துவா இருப்பாங்க, மாறி மாறி இருப்பாங்க. ஆனா அவங்களும் தான் ஆடுறாங்க. நீங்க யாருமே அதெல்லாம் சொல்லலையே. அன்னைக்கு என்ன நீங்களே தான் ஆடணுமா, தமிழர்கள் ஆளக்கூடாதுன்னு அங்க யாருமே உரிமை கோரலையே. அந்த சூழ்நிலை வந்துட்ட பிறகு இங்க 12 கோடி மக்கள் இருக்கிற தமிழர்கள் இந்த நிலத்தை யார் ஆளுது? அப்ப நீங்க தான் ஆளுவீங்களா? அப்ப தமிழம் போய் எங்க ஆடுது? அமெரிக்காவுக்கு போயிட்டு சொல்லலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு சொல்லலாமா? இந்த கேள்விய இந்த உணர்வு ஏற்படுகிற ஒரு தமிழுக்கு எவ்வளவு பெரிய கோபமும் வெறுப்பும் வரும். கூட இருந்து நம்ம கூட வந்து உதவி பண்ண வேண்டிய இந்த சமூகம் இப்படி வந்து மோசமா நம்ம முதுகுல குத்துதேன்னு கேள்வி வருமா? நீங்க எதிர்ங்க, நீங்க சீமான எதிர்ங்க, எந்த காரணத்தை முன்னிட்டு இருங்க, வேற காரணங்கள். இவரு இந்த அரசியல் கோட்பாடு சொல்றாரு, நாங்க திராவிடத்தை தான் ஏற்கிறோம், நாங்க வந்து தமிழ் தேசியத்தை ஏற்கல, அதுல இந்த பிழை இருக்கு, இவர் மலையை உடைக்கூடாது, அது நடைமுறைக்கு வராது, ஆத்தமணல் அள்ளக்கூடாது, அது எல்லாமே வீடு கட்ட முடியாது, இது வந்து ஒரு உட்டோப்பியன் தேரி, கற்பனாவாதம், இது வந்து இயல்பு அரசியலுக்கு ஒத்து வராது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு போட சொல்றாரு, அது நடைமுறைக்கு வராது, இதெல்லாம் வந்து ஒரு பேத்தலா இருக்கு. நாங்க சீமானோட பண்ணப்படுற 100 விழுக்காடு ஜனநாயகத்துல மக்களாட்சியில உங்களுக்கு முரண்பட உரிமை உண்டு. ஆனா காரணம் என்றதுதான் முக்கியம். காரணம் என்றது அவர் தமிழர் நலன் பேசுறாரு, அதனால நாங்க வந்து அதுல முரண்படுறோம்னு சொல்லி எப்படி சரியா இருந்தாலும் நீங்க பேசுகிற யாராவது என்றைக்காவது ஆந்திராவில தமிழர் ஆட்சி அமையறதுக்கு, தமிழர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பேசியிருக்கீங்களா?
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க, குறைந்தபட்சம் ஒரு தண்ணி கேட்டு ஒரு அறிக்கை. இந்த தெலுங்கு அமைப்புகள் யாராவது ஒருத்தர் ஈழத்து தனி ஈழம் வேணும், இங்கேருந்து இந்த தெலுங்கு அமைப்புகள் ராஜபக்சே திருப்பதி வரக்கூடாது. என்னைக்கு நீங்க தமிழர் தானுங்க, தமிழ்நாட்டு சோறு தான் திட்டுறீங்க, என்னைக்கா ராஜபக்சே திருப்பதி திருப்பதியில மரியாதை கொடுக்க கூடாது, நாங்க கண்டிக்கிறோம் ஒரு தெலுங்கு அமைப்பு நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். வயிறு எரியுது இருக்காதுன்னு சொல்றேன். நீங்க என்னைக்குன்னா அப்படி சொன்னீங்களான்னு சொல்லுங்க. மாறா கொளத்தூர் மணி போன்றவர்கள், ஐயா வைகோ போன்றவர்கள் ஈழத்துக்காக போராட்டத்துக்காக பாடுபட்டாங்க. அவர்கள் தங்களை தமிழரா வரிச்சுக்கிட்டு பாடுபட்டாங்க. நம்ம சொத்தை இருந்தாங்க, நேரத்தை இருந்தாங்க, பல உயிர் சிக்கல்கள் அவங்க சந்திச்சாங்க. அது உணர்வா இருந்தது, அதை ஏற்கணும். அது யாரும் இன்ன வரைக்கும் குறைச்சோ கொச்சைப்படுத்தியோ அது போடல. ஆனா இந்த சாதி அமைப்புகள் இருக்குல்ல, மிக இழிவான எண்ணம் கொண்டது. அப்படின்னா நீங்க அப்படின்னா நீங்க தனித்தனி சங்கமா இருக்க தேவையில்லை, ஒரே தெலுங்கு அமைப்பால இருக்கணும். 48 ஜாதி அமைப்பு இருக்கு, அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர் கிடையாது. அருந்ததியர் தெலுங்கு அமைப்பு தானே, ஏன் அதுல இல்ல? பேர் போட கூட முடியல, உங்களுக்கு கூசுது. நீங்க வேற்றுமை பாராட்டுறீங்க. நீங்க எப்படி தெலுங்கு நலன்னு சொல்ல முடியும்? ஜாதி நலன்னு சொல்லுங்க, நாயுடு நலன்னு சொல்லுங்க, ரெட்டியார் நலன்னு சொல்லுங்க, கம்மார் நலன்னு சொல்லுங்க, ராஜுனு நலன்னு சொல்லுங்க. இதுல கொண்டாந்து நீங்க தெலுங்குன்னு பேசாதீங்க. அது அருவருக்கத்தக்கது. உங்களுடைய அரசியல் தேவைக்காக நீங்க எந்த இதுவும், அதாவது கொல்டின் வாங்க, கொல்டினா இன்னோசென்ட் அர்த்தத்துல சொல்லுவாங்க தெலுங்குக்காரங்க, குல்டின் வாங்க. ஏன்னா அது இன்னோசென்ட், அதாவது அப்பாவி அப்படின்ற பொருள்ல அது வரும். உண்மையிலேயே ஒரு பெரிய சம்பவம் இங்க அப்படிதான் இருக்கு தெலுங்கர்கள்லயே. நீங்க மேல்தட்டு தெலுங்கர்கள் பாத்தீங்கன்னா பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்களோட மனோபாவம் ஒன்னாகும். சாதாரண தெலுங்கு எதையுமே தெரியாம அப்பாவியா இருப்பாங்க. நீங்க அந்த தெலுங்கர்களுக்கு சிக்கலை கொண்டாந்து சேர்க்கறீங்க உங்க ஜாதிய வெறிக்காக. உண்மையே தெலுங்குனாலும்னா நீங்க வருந்தது பொண்ணு கூட நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இதே அறைக்குள்ள சொல்றேன். ரெட்டியாருங்க, தெலுங்கு ரெட்டியாருங்க, ராஜுங்க, வருந்ததிக்கு பொண்ணு கொடுங்க, அருந்ததி பொண்ணு எடுங்க பார்க்கலாம். ஏன் தமிழ் ஜாதியில கூட இல்லையா? இருக்கே, அதான் தமிழ் தேசியம் பேச. அப்படி இருக்கக்கூடாது. ஆதிக்குடியும் அதுல மேல்தட்டு சொல்லக்கூடிய எல்லா குடியும் ஒன்னா சமமா கொடுத்து வாங்கிக்கணும். தமிழ் என்று ஒற்றை சொல். கிறிஸ்தவம் இஸ்லாமியரை மைனாரிட்டியா வரக்கூடாது, ஒரே ஒரு இனமா தான் இருக்கணும். மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடியதுன்னு பேசுறதுதான் தமிழ் தேசியம். நீங்க அப்படி பேசுங்க, தெலுங்குனால நாங்க ஒத்துக்கிறோம். இங்க என்ன தெலுங்கு நலன் பறி போச்சு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், என்ன தெலுங்கருக்கு இந்த இடத்துல வீடு கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க. தமிழருக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சவுகார்பேட்டை ஏரியா இருக்குது, ஜெயின் கேம்பஸ் இருந்தாலும் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். நியாயமான குடும்பம் உள்ள போந்து 1008 கேள்வி கலாட்டா பண்ணலாம், வரவே கூடாது உள்ள. நீங்க நான் ஜெயின்ஸ் நாட் அலோடு, ஜெயினர்கள் அல்லாதவர்கள் இங்க உள்ள, அது ஒரு விதமான தீண்டாமை. நீங்க சவுகார்பேட்டுக்குள்ள போங்க, உங்க மூஞ்சிகளை பார்த்து வாட்ச்மேன் தமிழனா இருப்பான், வாட்ச்மேன் தமிழ்நாட்டுக்காரனா இருப்பான், வேற கூடியா இருப்பான், ஆனா அவன் உள்ள போக முடியாது. அப்ப அப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்படி எங்கன்னா இருக்கான்னு சொல்லுங்க. தமிழன்ற காரணத்துக்காக தெலுங்குன்ற காரணத்துக்கு எங்கன்னா ஒதுக்குமுறை இருக்கா? என்ன சலுகை கிடைக்கல? ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கலையா? பிசினா பிசில இருக்குங்க தெலுங்கு, எஃப்சினா எஃப்சில இருக்கு, தனியா கூட கிடையாது வேற்றுமை. ஆனா ஆந்திராவில் போனீங்கன்னா வேற, இங்க இருந்து போன தமிழர்களுக்கு வேற அங்க ரிசர்வேஷன், அங்க இருக்க ஆந்திரர்களுக்கு, இங்க ஆதி தமிழர்களுக்கு வேற, தமிழர்களுக்கு வேற ரிசர்வேஷன். இங்க எல்லாருக்கும் பொது பட்டியலில் இருக்காங்க. ரிசர்வேஷனா தமிழ்நாட்டு குடிகள் எல்லாம் எந்த ரிசர்வேஷன்ல இருக்கோ அதே ரிசர்வேஷன் தான் தெலுங்கருக்கு தான், அதே ரிசர்வேஷன் தான் மலையாளி இருக்கும், கன்னடம் இருக்கும், வித்தியாசமே கிடையாதுங்க. ஆனா நீங்க ஆந்திராவுல போயிட்டீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் மெத்தட் கிடையாது. என்னைக்குன்னா நீங்க கேட்டிருக்கீங்களா? இத கேட்கல இல்ல. இதையும் தாண்டி இவ்வளவு வித்தியாசங்களையும் தாண்டி என்றைக்காவது நீங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தமிழ் தம்பி நான் வித்தியாசம் பார்க்கணும்னு சொல்லுங்க. நீக்க அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பிணைஞ்சுதாங்க இருக்கிறோம். இதை இந்த மாதிரி பொறுக்கிங்க தங்களோட லாபத்துக்காக பேசுது. உண்மையில அப்படி இல்லை. அப்படிதான் ஏற்கனவே அருந்ததியர் சிக்கலையும் இப்பயும் சொல்றேன், வரலாற்றுப்படி வந்தியர்கள் தான், அங்கிருந்து வந்தவர்கள் தான். எப்படி வந்தாங்க? குடியேறியவர்கள். இதுல என்ன தவறா சொல்றதுக்கு? இங்கேயே தமிழர்கள் வந்தேரிகள் ஒரு கோட்பாடு இருக்கு. இதுல இருந்து இறங்கினாங்க ஏற்படான்னு ஒரு கோட்பாடு இருக்கு. யாரும் ஒன்றும் குதிக்கலையே இங்க. வரலாற்று ஆய்வுனா இல்லைன்னு நீங்க மறுங்க. நான் சொல்றேன், குடியேறியவர்கள் எப்படி வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க? இப்ப நான் சொன்னேன், முதலாம் குலோத்துங்க சோழ காலத்துல வந்தாங்க. அதற்கு பிறகு விஜயநகர பெருசு, குலோத்துங்க சோழ ஆட்சிக்கு பிறகு, அதுக்கு பிறகு கொஞ்சம் மராட்டிய மன்னர்கள், அதுக்கு பிறகு நாயக்கர் மன்னர்கள், நாயக்கரோட தொடர்ச்சி ஜமீன்தார்கள் போல பாளையக்காரர்கள். அந்த பாளையக்காரர்கள் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் கிடையாது, கெட்டி பொம்மு. கெட்டினா நல்லா ஸ்ட்ராங்கானா அவர் கெட்டிக்கார பையன்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல கெட்டி பொம்மு, கட்ட பொம்மன் எல்லாம் கிடையாது. அது அப்படியே சொல்லிக்கிறது நமக்கு என்ன சிக்கல்? அவர் போராடினாரு, இது விடுதலைக்காக உயிர் விட்டார். ஆமா உயிர் விட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட நிலைப்பாடு டாக்ஸ் கட்டிடலாம் தான் போறாரு, எதிர்க்கலாம் இல்லை. அவரு இன்சல்ட் பண்ணப்படுறாங்க, அவர் அவமானப்படுத்துறாரு. அழைச்சிட்டு போன இடத்துல பேட்டின்னா நேர்காணல் கொடுக்காம பிரிட்டிஷ்காரன் இங்கேயும் அங்கேயும் விரட்டி அடிக்கிறான். அப்பதான் அந்த அவமானத்தை உணர்றாரு. அவரு பானர்ஜியோட பதிவுகள் நேரடியா இருக்கு. அவர் மனசு வெதும்பிதான் செத்தாரு. ஐயோ நம்ம
முதல்லயே இந்த வேலை செஞ்சிருக்கணும், நம்ம முதல்ல போய் அவன் காலில் விழுந்திருக்க கூடாது அப்படின்ற சேர்த்து தான் அவர் பார்த்தாரு. இது நாடு அடிமைப்பட்டிருக்குது அப்படின்றதையும் சேர்த்து தான் பார்த்து தான் அவர் அதற்கு பிறகுதான் அவர் தூக்கில போட்டாங்க. அந்த குறிப்புகள் அப்படியே இருக்கு. ஆனா ஏன் அது நாம் தமிழர் பேசலன்னா, நீங்க பல தமிழ் தலைவர்களை இங்க மறுதளிச்சிட்டீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எடுக்கப்பட்ட படமும், கப்பலோட்டிய தமிழனுக்காக எடுக்கப்பட்ட படமும், சுப்பிரமணிய சிவாவுக்கு என்ன படம்? குஷ்டரோகம் இங்க வந்து செத்தார். எப்படி செத்தார்? மண்ணெண்ணை வித்து செத்தாருங்க. வாவுசிரி மண்ணெண்ணெய் இதே ரோட்ல மெட்ராஸ்ல சாப்பாடு ரேஷன் கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு செத்தாங்க. எவ்வளவு சால்வன்சி தெரியுமா? மணிக்கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடிய அட்வொகேட் அவர். இதெல்லாம் போற்றப்படல. இன்னும் திருப்பி கருணாநிதியும் வெறுமனே தெலுங்கு தலைவரும் அதுக்கு நீங்க போத்திக்கிங்க. தங்குட்டூரி பிரகாசத்தையும் பொட்டி ஸ்ரீராமன் நீங்க போட்டிக்கிங்க. இங்க நாங்க தமிழர்களை போற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா மறுக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்பேஸை எடுத்துக்க முடியாது, கொடுக்க முடியாதுக்காக தான் சொல்றாங்க. மற்றபடி வேற யார் என்ன சொல்றா? இல்ல போட்டுறது சிக்கல் இல்ல. யூடியூப்லயும் மற்ற மேடைகள்லயும் சீமானுடைய ஆதரவாளர்களும் தெலுங்கர்களை தொடர்ந்து இழிவாவே பேசிட்டு வராங்க. அது எங்களுக்கு அவமானகரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் பேசலன்னு நம்புறேன். நான் இருக்கேன், நானே மேடையில் சீமானோட ஆதரவாளர்கள் நாம் தமிழ் கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சீமானோட ஆதரவாளர்கள் என்ற பெயர்ல யூடியூப்ல பேசுறாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இதை யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. அது போல யாரோ ஒருத்தர் இதை ஒரு திமுகவை பேசலாம் திட்டமிட்டு. நான் திருப்பவும் சொல்றேன், பேக் அண்ட் சப்போர்ட்ல சீமான நாம் தமிழர் இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க அவரா இருக்காருன்னு அவரு ஆமா நான் தான் சொல்ற வரைக்கும் நீங்க இது எப்படி மறுப்பு அது இருக்குன்னு சொல்லுவீங்க? அவங்க எல்லாம் ஒரே மேடையில ஒன்னா உட்கார்றாங்க. ஒரே மேடையில ஒன்னா உட்கார்றதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க சொல்ற விஷயத்த கூட நான் பார்க்கல. ஒன்னா உட்கார்றாங்கன்னு கூட நான் பார்க்கல. இன்னொன்னு, ஒருத்தர் இதெல்லாம் இந்த ஒரு தலைவருக்கு பார்த்துட்டு இருக்கதான் இல்லையா, யார் யார் கூட இருந்தாங்கன்னு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பல மேடைகளை பேச வைக்கிறோம். அவர் சில நேரங்கள்ல சில நமக்கு விருப்பமான அண்ணன் சீமானுக்கு நெருக்கமான தலைவர்கள் அவர் ஒருபோதும் குறை சொல்லவே விரும்பாத தலைவர்கள் கூட பேசிடுறாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, அது தவிர்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னு பார்க்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். அவர் எப்பயுமே தன் அண்ணன் என்று சொல்லிக் கொள்கிற, அரசியல் பயின்றோம் என்று சொல்லிக் அண்ணன் என்று சொல்லுகிற, ஐயா என்று சொல்லுகிற தலைவர்களை பத்தி கூட அண்ணன் சீமானுக்கு போது சில பேர் மேடையில் ஏறி பேசிடுறாங்க. பேசுங்கன்னு அனுமதி கொடுக்குறோம், பேசிடுறாங்க. அதுக்கு மேல அதை என்ன பண்ண முடியும்? அது சிலது அப்படி கடந்து தான் போக முடியும். நான் என்ன கேட்கிறேன், என்ன உங்களுக்கு குறை ஏற்படும்? நீங்க கருத்தியெல்லாம் சொல்லுங்க. நீங்க முரண்படுறீங்க இல்ல அப்படின்னு. நீங்க இப்ப நான் சொன்னல, நீங்க குலோத்துங்க சோழன் காலத்துக்கு பிறகுதான் இங்க வந்தாங்க. அதற்கும் முன்னாடி நாங்க இங்கதான் இருந்திருப்பீங்க. கீழே சாளுக்கியம்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடி, தெலுங்குன்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடி, தமிழ் திரிந்து கொடுந்தமிழா மாறி நீங்க கோயம்புத்தூர் போனா 1.5 வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, அப்ப தமிழ் திரிஞ்சு போதும். அது தூய தமிழ்றாங்க. உன்னுடைய அப்படின்றது பொருள்தான் 1.5 வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இன்னும் திரிந்து போனதுதான் குடகு பக்கம் போய் இந்த பக்கம் கீழே சாலைக்கு ஆந்திரா பக்கம் போய் மாறுச்சு. அப்படின்னா ஒன்னாதான் இருந்தோம். அன்றைக்கு அது 56ல பிரிச்சுட்டோம்ல, பாகப்பிரிவின் ஆயிடுச்சு. இது உங்க வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்க. அதற்கு பிறகு நீங்க எப்படி அதை பேச முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வேறுபாடு. நான் சொல்றேன், பெரிய உயர்வான பொசிஷன்ல இதுலயே நாம் தமிழர் கட்சியிலே ஒரு கன்னடர் இருக்காங்க, ஒரு மலையாளி இருக்காங்க, ஒரு மராட்டி இருக்காரு, வேற என்ன தவறு இருக்காரு, நான் இருக்கிறேன் தெலுங்குல இருந்து. என்ன எங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுக்கப்படல? இல்ல என்ன எங்களோட செயல்பாடுகள்? நீங்க இதுக்கு வரலாம், கண் துடைப்புக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒட்டுமொத்த தெலுங்கர்களே வர வேணும்னு யார் சொன்னா? வரணும்ல, நீங்களே பகை நினைச்சுன்னு எப்படி வரணும்ல? யார் வர வேணும்னு சொன்னா? யார சேர வேணாம்னு பாருங்க. இப்ப இவர் கொலை மிரட்டல் விட்டா மாதிரி பல்வேறு தமிழர்கள், பல்வேறு திமுக அதிமுக இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் சீமானுக்கு தினந்தோறும் கொலை மிரட்டல்கள் விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு தெலுங்கர் என்பதற்காகவே தானே இவர் மேல வழக்கு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும். இல்ல, நான் என்ன பார்க்கிறேன், அதுல பார்க்கிறேன்னா, அது கைது பண்றோம்னா எனக்கு அதுல பெரிய இது கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சாதாரண ஒரு உதவாக்கரை பேசின பேச்சு. அந்த பேச்சுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. ஆனா அப்படி எடுக்கிற நடவடிக்கை இது போன்ற பேச்சுக்கள் இனி துவங்காமல் இருக்க உதவும். அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம். அது சின்ன பூச்சி தான் இருந்தா கூட அது குட்டி போட்டு அந்த பூச்சிகளை எண்ணிக்கை அதிகமாக்கிடும். அது இங்க தமிழர் நலனுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டுல தங்களை தமிழர்களா கருதி கொள்கிற தெலுங்கு நலனுக்கும் ஆபத்தான். எல்லாத்துக்கும் இது பிரீடா. அப்ப அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது. மற்ற 1008 காரணத்துக்காக எத்தனை அமைப்புகள் சொல்ல, தென் மாநிலங்களை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க வந்தா தலையை சீவிடுவோம்னு சொல்லல. இஷ்யூ அது இல்லை. நீங்க அதோட நோக்கம் இந்த பகுதியில நீ வந்துருவியா அப்படின்ற மாதிரியான நோக்கம். இதுல அது இல்ல. இது தேவையற்ற ஒரு இனக்கலக்கத்தை உண்டு பண்ணிடும். ரெண்டு பெரிய. அப்ப இதுக்கு ஒரு நடவடிக்கை தேவையா இருக்கு. தண்டிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய அந்த நபரா இல்ல. அது அதை இக்னோர் பண்ண வேண்டியது. அதை கடக்க வேண்டிய செய்தி. ஆனா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியால யுகத்துல
செய்தி யுகத்துல அது வந்துடுது. அதனால அது மேல ஒரு நடவடிக்கை நிச்சயம் தேவையான. அது வந்து பயனை விளைவிக்கும். அந்த நபரை உள்ள போட இல்ல போடலன்னா அப்படியே பாஞ்சு வந்து ஒரு வெட்டி கீச்சிட்டு வர முடிச்சுட்டு வரா, அப்படி ஒண்ணு இல்ல. ஆனா இது தேவையா இருக்கு. இது வந்து தமிழக நலன் சார்ந்து இந்த நடவடிக்கை தேவை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதே கூட திமுக அரசு எடுக்கல, நம்மளோட தொடர் வற்புறுத்தல் தான் நடவடிக்கை. அருந்ததியர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்ததிகள் வந்து சீமானுக்கு எதிராக எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்கல. மேல இருக்கக்கூடிய நாயுடுகளோ ரெட்டிகளோ தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சாதி அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்க உத்தரவு கொடுத்து விரும்புறீங்க. தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் மீட்பு கூட்டமைப்பு இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து போன வாரத்துல பத்திரிகையாளர் சங்கத்துல உட்காந்து பேசுறப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து அருந்ததிய மக்களுக்கான மீட்பு இயக்கம், இதை நாங்க தொடங்கப்பட்டதே வந்து சீமான் வந்து ஈரோட்ல பேசிட்டு போனாரு, அவர் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டோம், போன்ற தமிழர்கள் எங்களை இழிவா பாக்குறாங்க பேசுறாங்க, கிருஷ்ணமூர்த்தி எங்களை இழிவா பாக்குறாரு பேசுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுமே சீமான மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல பேசிருக்காங்க. திருப்பவும் சொல்றேன், இப்போ நாம் தமிழர் வந்து 2016 அரசியலுக்கு வந்துதா, அதற்கு முன்னாடி அருந்ததியர்கள் மாட மாளிகையில் இருந்தாங்களா, கூட கோபுரங்கள் இருந்தாங்களா, அவர்கள் கலெக்டர்களாக இருந்தார்களா, காவல்துறை கண்காணிப்பாளர்களாக இருந்தார்களா, ஆய்வாளர்களாக இருந்தாங்களா, வெளிநாட்டு தூதுவர்களாக இருந்தார்களா, எம்எல்ஏவாக இருந்தார்களா, எத்தனை பேர் இருந்தாங்க நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த விஷயத்தை வந்து நாம் தமிழர் வந்து அதை வந்து உண்டு பண்ணிடுச்சா? அதுக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர்களா இருந்து கீழே தண்ணுங்களா? இவர்களை வைத்து வாக்கு வங்கி என்கிற அடிப்படையில ஒரு வாக்கு வங்கி அரசியல் உருவாக்கப்படுது. நீங்க பழைய தமிழ் படங்களை எடுத்து பாருங்க. அப்பயும் மலமடங்காருன்னா ஒரு தெலுங்காரர், எத்தனையோ நையாண்டிகள், செந்திலும் கவுண்டமணி அவர்களும் கோவை சார்லாவும் நடந்த நீங்க நையாண்டிகள் பாருங்க. என்றைக்காவது அந்த தெலுங்கர்களை உயர்வான தெலுங்கர்களை காமிச்சிருக்கிறாங்க நீங்க பாருங்க. மலம் அல்லூர்ல சினிமா தியேட்டர்ல கழிவறைகளை சுத்தம் செய்யலாம் காட்டுங்க. அப்ப எந்த ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது? ஈரோட்ல சீமான் பேசுறப்போ அதை குறிப்பிட்டு பேசினா என்ன சொல்லிட்டாரு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லிட்டாரு? துப்புரவு பணிக்காக வந்தவர்கள் இப்ப அவங்க யாரும் வேற வேலை செய்யறாங்களா? பிராமணர்கள் எதற்காக வந்தார்கள் இங்க சொல்லுங்க? பிராமணர்கள் ஏன் பூஜை செய்வதிலேயே இருக்கிறாங்க, கோயில் பணிகளிலே எப்படி இருக்கிறாங்க? ஏன் அவர்கள் நீதிபதிகளாகவே இருக்கிறாங்க? ஏன் அவங்க உயர்தட்டு பணிகளே இருக்கிறாங்க? ஏன் அவங்க வந்து இந்தியா ஆட்சி குடிமை பணி ஐஏஎஸ்லயே ஏன் இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? ஏன் அப்படி ஒரு அருந்ததியரும் இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு வரலாற்று பின்னணி காரணம் இருக்கலாம். அந்த வரலாற்று பின்னணியாவே சொல்லியிருக்கு. நான் கேட்கிறேன், இவங்க தனியா கொடுத்தாங்கல்ல, இந்த அருந்ததியர் சங்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, ஏன் இது ஒரு தெலுங்கு இயக்கத்துல போய் சேரலன்ற, ஏன் இது ஒரு தெலுங்கு இயக்கமா இல்லைன்னு கேட்கிறேன். அப்ப என்ன கேக்குது? இந்த உரிமையை இப்ப இந்த அருந்ததியர்கள் சங்கம் கேக்குது, இந்த உரிமையை ஒரு உயர்தட்டு தெலுங்கு ரெட்டியார் சங்கமோ உயர்தட்டு கம்மர் நாயுடு சங்கமோ ஏன் கேட்கலன்னு நான் கேட்கிறேன். கேட்டிருக்கணும்ல, ஏன்னா தெலுங்கு அப்படின்னு இப்ப ஒன்னும் சேர்ப்பாங்கல்ல, ஏன் அதை கேட்கலன்னு நான் கேட்கிறேன். அந்த புள்ளியில இருந்தே கேட்க ஒதுக்கிவிடப்பட்டாங்கன்னு சொல்றீங்களா? எப்பொழுதுமே, இப்ப இல்ல. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடுல உள்ஒதுக்கீடு, அவங்க என் உயிரை கொடுத்தும் அவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுத்தர நான் தயாராக இருக்கிறேன். நீங்க ஒரு 15 பொது மேடையில இதே வார்த்தையை நீங்க பார்க்கலாம். அருந்ததியர்களுக்காக, வேற யாருக்கும் இல்லை. ஆனா தனி ஒதுக்கீடா இருக்கணும், உள்ஒதுக்கீடா இருந்து அது இங்க இருக்கிற ஆதித்தமிழ் குடியோடு பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவங்க வந்து வெளியில இருந்து வந்துட்டாங்க, அதனால உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு எனக்கு என்ன சொல்லியிருக்காரு? இல்ல அவங்க எல்லாம் வெளியேற்றப்பட அந்த லிஸ்ட் படிக்கிறப்போ பறையருக்கும் அருந்ததியருக்கும் சண்டை சிண்டு முடிச்சு விடுற மாதிரியான வேலையை இப்ப நான் கேட்கிறேன். ஆதித்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, 17-18% கொடுக்குறாங்க. அது சாதா தமிழர்களுக்கும் மற்ற தமிழர்களுக்கும் மேட்டுக்குடி தமிழர்களுக்கும் அவங்க சிண்டு முடியுதுன்னு சொல்லிடுவீங்களா, இல்ல உரிமை சார்ந்ததுன்னு சொல்லுவீங்களா? பிசிக்கு இடம் ஒதுக்குறாங்க, அது பிசிக்கும் எஃப்சிக்குமா சிண்டு முடியுதுன்னு சொல்லுவீங்களா, இல்ல அவர்களுக்கான உரிமை பாதுகாப்புன்னு சொல்லுங்க? இடஒதுக்கீடு உரிமையை உறுதி செய்கிறது, கன்ஃபார்ம் பண்றது. இல்ல ஒரே ஷெட்யூல் இருக்கு, ஒரே ஷெட்யூல் வரணும்ல, வரலையே. இப்ப அதுதான் எடுத்துக்காட்டு. யாருக்கு போகுது அது? நீங்க அது தெலுங்கர்கள்ன்றதுக்காக நிறம் கொடுக்குறீங்க இல்ல, நீங்க அதன் மூலமா சக்கலியர் இருக்காங்க, பள்ளர் இருக்காங்க, உங்களுக்கு வந்து செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இருளர் இருக்காங்க. இருளர் பாம்பு பிடிக்கிறவங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்காங்க, அருந்ததியரோட மோசமா இருக்கிறாங்க. நீங்க சமயமா ஒரு விஜய் படம் எல்லாம் கூட வந்து அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை சித்தரிச்சது. இவர்களாவது நகரத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை செஞ்சு, அது ரொம்ப மோசமான வேலை, ஒரு மனித சமூகம் செய்ய தெரியாத வேலைனாலும் செஞ்சு அது இருக்கிறாங்க. ஆனா இருளர் எல்லாம் காட்டுப்பகுதியில் வாழ்றாங்க. எந்த இருளருக்கு? எல்லா அருந்ததியருக்கும் சான்று இருக்குங்க, சான்றிதழ் இருக்கு. எத்தனை இருளருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு அருந்ததியர் சான்றிதழ் இல்லைன்னு சொன்னாங்களா நீங்க பாருங்க. ஏன்னா அவங்க குடிகளோடவே இருக்கிறாங்க. இருளர்கள் இன்னும் அந்த இதையும் சேர்த்துல இது பாதிக்குது. ஒரு செக்டரோட உரிமை இன்னொரு செக்டரோட உரிமை, ஒரு குழுவோட உரிமை இன்னொரு குழுவோட உரிமையை குறுக்க பாதிக்குது. அதனால தனியா இடஒதுக்கீடு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு வச்சுங்க, அதுல சிக்கல் இல்லை.
ஆனா இதுல வரும்போது தொடர்ச்சியா பேர் நம்ம எல்லாரும் உணவருந்தலான்னு ஏற்பாடுங்க. ஆனா முதல்ல உயரமா இருக்கிறவங்க முதல்ல சாப்பிடணும்னு வருதுங்க. வர்றது ஒரே ஒரு சாப்பாடு தான் வருது. நான் தான் உயரமா இருக்கேன், நீங்க 5-6 பேரும் வந்து குள்ளமா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பேச்சு வந்து எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு பேச்சு. ஆனா வர்றதே ஒரு சாப்பாடு தான், ஒரே ஒரு சாப்பாடு தான். ரூல் படி என்ன, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டே தினம் பெருத்துட்டு போவேன், நீங்க எல்லாம் ஒல்லியா இருப்பீங்க, இல்ல இது உங்களுக்கும் எங்களுக்கு பிரச்சனை உரியாடுமா, நீங்க ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் என்கிட்ட சாப்பாடு கேட்டு சண்டை போடுவீங்களா இல்ல, நீயே தின்னணுமான்னு கேட்பீங்களா இல்லையா? இந்த சிக்கலை அரசியல் பூர்வமா சொல்றதுல என்ன தவறு? மராட்டிகள் இங்க வந்து குடியேறினார்களா? ஆமாம், குடியேறினார்கள். நமக்கு தெரிஞ்சு சவுகார்பேட்டில் இருக்கிறாங்களா? எப்ப வந்து குடியேறினாங்க? 1930கள் இறுதியில 40கள் வந்து குடியேறினாங்களா இல்லையா? அதுல இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியேறல, இங்க இருந்தவர்கள் அவர் மதம் மாறினார்கள். கிறிஸ்தவர்கள் இங்க வந்து குடியேறல, இங்கிலீஷ் பீப்புள் இங்க வந்தாங்க, அதனால ஆங்கிலோ இந்தியன்ஸ் உருவானாங்க. ஆங்கிலோ இந்தியர் கூட எங்க கட்சியில் ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? நாம் தமிழ்ல ஆங்கிலோ இந்தியர் கூட ஒருத்தர் இருக்காரு. அப்படி ஒண்ணு நம்ம பார்க்கல. அப்ப குடியேறின இவங்க மாறினார்கள், இவர்கள் இங்க வரல. ஆனா படையெடுப்பு அது உலகம் புற நிகழ்தான். ஒரு படையெடுப்பின் யவனர்கள் இங்க வந்தார்கள், இன்னைக்கு யவனர்கள் இல்லையே, கிரேக்கர்கள் இங்க குடியேறினாங்க. கிரேக்கத்துக்கும் தமிழகத்துக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இருந்தது. இங்க குடியேறலையே, அவங்க போயிட்டாங்களே, அவங்க குடியேறவில்லை, வந்தாங்க. அப்படி குடியேறது மദ്രാஸ் மாகாணமா இருந்தது, இங்க தலைமையிடமா இருந்தது. இங்க தெலுங்கு முதலமைச்சர் இருந்தாங்க, கன்னட முதலமைச்சர் இருந்தாங்க, ஒரு சில சமயம் மலையாளிகள் வந்து அது முக்கிய பொறுப்புகள், அதாவது அடுத்தடுத்த நிலையில இருந்தாங்க. அப்படி தொடர்ச்சி அதனாலதான் டி.எம். நாயர் இன்னைக்கு நம்ம பேசணும், டி.எம். நாயரை பத்தி இங்க பேசணும். அப்ப இருந்தாங்க, வந்தார்கள், ஆமா, போனாங்க. அது இல்லைன்னு இப்படி மறுக்க முடியும். வரும்பொழுது இங்க இருந்தவர்களே மலையாளியா மாற முடியாது, இங்க இருக்கிறவர்களே தெலுங்குரா இல்லைங்க, நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், ஆனா இனிமேல் வந்து நான் தெலுங்குரா மாதிரி அப்படின்னா தமிழர் கூட தெலுங்குரா மாதிரி இருப்பாங்க. அப்படி மாற முடியாது, அது இனம் மாறிக்கொள்ள முடியாது, மதம் மட்டும் மாறிக்கொள்ளலாம். வந்தவர்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? சவுகாரங்களை வந்தாருன்னு சொல்லுவீங்களா? இங்க இல்லைங்க, அவங்க இந்த பூமியில தோன்றுனாங்கன்னு சொல்லுவீங்க. அதுல தவறும் இல்லைன்ற, அதுல எந்த தவறும் இல்லை, அதனால உரிமை குறைவும் இல்லைன்ற நான். நீங்க அப்படியே தமிழராக அடையாளப்படுத்தி ஒரு சிக்கல் இல்லை, தமிழரை அடையாளப்படுத்தி தமிழராக மாறிடுங்க, அந்த சீமானோட எளிமையா சேர்ந்துப்பீங்க. நீங்க தெலுங்குரா இருக்கீங்களா, தெலுங்குராவே இருந்து உரிமையை கேளுங்க, அப்பயும் நாம் தமிழ்ல இருந்துங்க, ஒரு சிக்கலும் இல்லை. நீங்க அரசியல் நிலைப்பாடோட இருங்க, மறுக்கிறீங்க அரசியல் கோட்பாட்டை, நீங்க மறுக்கிறீங்க, வேற கட்சியில இருங்க, எதிர்ங்க, அதுல எல்லாம் சிக்கல். எதிர்க்கவே கூடாதுன்னு சொல்ல, எதிர்ப்பதற்கான காரணம் தவறானது, அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவையில இருக்கும். அதை மற்ற யாரை விடையும் நான் சரியா தெளிவுபடுத்த முடியும்னு அந்த நிலையில இருந்து புரியுது. அதனாலதான் நான் இவ்வளவு பிரயத்தனப்படுறேன், முயற்சி பண்றேன். ஏன்னா இதுல எனக்கு இரண்டுமே எனக்கு முக்கியமான எண்ணங்கள் தான். அந்த கடமை இருக்கு, அந்த பொறுப்பு இருக்கு, அந்த காகிதம் பொறுக்கி மாதிரி நான் பேசிட்டு போக முடியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் அதுல அந்த உரையாடல நேரம் செலுத்தேன்.